வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெரிய சைஸு ஹேண்ட்பேக் போட்டிருக்கோம். இன்னைக்கு இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தான் இந்த ரெண்டு ஹேண்ட்பேக்குமே நான் வந்து போட்டிருக்கேன். நல்ல பெரிய சைஸு ஹேண்ட்பேக்கு. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 2 வேர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக ஷோல்டரில் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஒன்று வந்து லைன் பேஸ்கெட்டில் போட்டிருக்கேன், இன்னொன்று வந்து கீழே பாட்டமில் வந்து ரெயின்போ கலர் வர்ற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து எப்போ யூஸ் பண்ணுற ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் வயரில் தான் நான் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வயர் வேணுன்றவங்க என்னோடய நம்பரை வந்து ஸ்க்ரீனில் இருக்குது. நீங்கள் வயர் வேணும்னாலும் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். நம்மளோட வயர் வந்து ரொம்ப மெலிசாகவும் இருக்காது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்காது, கூட பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அழகாக அந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து கொண்டுட்டு வரும். இந்த ரெண்டு கூடயுமே ஒரே சைஸ் தான் பார்க்குறதுக்கு. ரெண்டுமே வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் எடுத்து ஒரே சைஸில் தான் நான் வந்து இந்த ரெண்டு கூடைக்குமே நான் போட்டிருக்கேன். நான் ஹேண்டில் பார்த்திங்கன்னா 2 வேர் ஹேண்டில் தான். நல்லா ஸ்ட்ராங்காகவே நான் வந்து ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த கூடையோட நாட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நல்லா அழகாக ஷைனிங்காக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாட்டையும் பாருங்கள், மேடு பள்ளமே இல்லை பாருங்கள் கூடையில். ஏன்னா நம்ம ஒரே மாதிரியான கீழேருந்து நம்ம ஹைட்டு பேஸு எல்லாமே நம்ம வந்து ஒரே மாதிரியாக போட்டுட்டு வரணும். அப்போனா தான் அந்த மாதிரி மேடு பள்ளம் இல்லாமல் நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து இந்த கூடையோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரே மாதிரி வயர் எடுத்துக்கோங்க. ஒன்று மெலிசு ஒன்று மொத்தம்னு எடுக்காதீங்க. எல்லாமே ஒரே மாதிரி வயர் எடுத்திங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி கூடை வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த கூடை வந்து ஹேண்ட்பேக் டைப் மாடல் தான். அதாவது லென்த் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் வந்து ஹைட்டும் இருக்கும். அதனால தான் இது வந்து ஹேண்ட்பேக் மாடல்னு சொல்கிறோம். 9 அடியில் 35 வயர் கட் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான். பேஸும் வந்து 15 லைனு பிளாக்லேயே போட்டுருங்க. நம்ம வந்து இது ஹேண்ட்பேக் கூடன்றதுனால அதே சேம் லென்த் எவ்வளோ இருக்கோ அதே ஹைட்டு நீங்கள் போடுறப்ப தான் அந்த கூடையோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹைட் வந்து 35 லைன் போட்டிருக்கேன் நான். இதை எப்படி பிரிச்சிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 லைன் வந்து பிளாக்கில் போட்டுருங்க. அடுத்து வந்து ரெயின்போ கலரில் ஒன்று ஒவ்வொரு கலரில் கொடுத்துருப்பேன். நான் 7 கலர் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒயிட் வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் மிச்சம் இருக்க எல்லா லைனுக்குமே ஒயிட் வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் இந்த ஒவ்வொரு, அதாவது நம்ம மாத்திரம் பார்த்தீங்களா வயர் கலர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே ஏணிப்படி முடிச்சு நீங்கள் போட்டு பண்ணாதான் எல்லா பக்கமே ஒரே மாதிரி ஈவனாக உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து கிடைக்கும். அப்படின்னா தான் பார்க்குறதுக்கும் அந்த கூடையோட லுக் வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த கூடை பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. கீழே பிளாக் வந்து பார்டர் வந்த மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த ரெயின்போ கலர்ஸ் வந்து மேலே வந்து ஃபுல்லாக ஒயிட்டும் பிளாக்கும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து நல்லா சூப்பராக ஹேண்ட்பேக்கு நல்லா நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா 9 அடி எடுத்துருக்கோம் பாருங்கள். மிச்சம் கரெக்டாக இருக்கும் சொருகிறதுக்கு. அப்படியே இருந்தாலும் கட் பண்ணிடாமல் எல்லா வயரையுமே நீங்கள் வந்து சொருகிருங்க. அப்போ தான் இது வந்து பெரிய கூடை உங்களுக்கு வந்து ஹைட் வந்து நிறையா இருக்கனால ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படின்னா தான் அந்த கூடையோட இது வந்து உங்களுக்கு கிரிப்னஸ் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஹேண்டில் பாருங்கள், கீழேருந்து 10 நாட்டில் கீழேருந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 நாட்டிலேருந்து எடுத்து நான் அந்த ஹேண்டில் வந்து போட்டிருக்கேன். நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் ஹேண்டில் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 வேர் ஹேண்டில். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஹேண்டில் எப்படி இன்னர் வேர் அளக்கிறது, எப்படி கூட வந்து போடுறது, ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அப்படின்றதெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக. நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா தெரியும் 2 வேர் ஹேண்டில் தான். இன்னர் வேர் வந்து 4 வேர் வச்சுருக்கேன். நான் இன்னர் வேர் அளந்துட்டு அதில் வந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த ஹேண்டில்லேருந்து போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த கூடைய இன்னர் வேரே நல்லா நீட்டாக நான் வந்து சொருகியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா லைன் பேஸ்கெட் மாடலில் போட்டிருக்கேன். சேம் அதே மெஷர்மெண்ட்டு தான். பிளாக்கில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து வயர் கட் பண்ணணும், பேஸ் போடுறதும். அப்புறம் ஹைட்டு மட்டும்தான் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி நீங்கள் போடுற மாதிரி வரும். அதாவது 2 லைன் வந்து ஒயிட்டு ஒரு பிளாக்கு, 2 லைன் ஒயிட்டு பிளாக்கு, இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி 35 லைனுமே நீங்கள் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க.
நீங்கள் வந்து உள்ள இன்னர் வியூ பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு வந்து நான் கட் பண்ணிட்டு தான் போட்டிருப்பேன். 2 லைன் ஒயிட் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பிளாக் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப ஒயிட் எடுத்திருப்பேன். அதனால் இன்னர் வேர் உள்ளே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து நீட்டாக அந்த கூடையோட ஃபினிஷிங் வந்து இருக்கும். அதே மாதிரி ஹேண்டில் சேம் அதே தான், அதே மெஷர்மெண்ட் எடுத்து தான் நான் வந்து ரொம்ப லென்த்தியாகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் நான் வந்து போட்டிருக்கேன். ஷோல்டரில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். நான் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி சைடாக வந்து நீட்டாக சொருகிருங்க. இந்த கூடை எல்லாமே வந்து கார்லலாம் நீங்கள் போனீங்கன்னா நல்லா நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து கையில் தூக்கிட்டு போக முடியல, ஷோல்டரில் போட்டுக்கிறோன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் கூட நீங்கள் திங்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஷோல்டரில் கூட நீங்கள் கேரி பண்ணிட்டு வந்துக்கலாம். இந்த கூடைகளில் ஏதாவது டவுட் இருக்குது, இந்த கூடையை பற்றி ரேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த கூடைகளில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.